இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூவில் வச்சு ஹல்வா பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சங்குப்பூ போட்டு தண்ணியில் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கட்டு இந்த தண்ணியை வச்சு தான் அடுத்து வந்து ஹல்வாவே பண்ண போகிறோம். இப்போ ஹல்வாவுக்கு நான் கோதுமை மாவில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சங்குப்பூ வந்து பாயில் பண்ணி வச்ச தண்ணி இது வந்து இப்போ இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். பண்ணி போடணும். இதை நல்லா அந்த மாவு கெட்டிப்படாமல் நல்லா தண்ணியாக கிண்டிக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போது இந்த தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சங்குப்பூவோட, இதை வந்து நல்லா ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. ஆமாம், நல்லா சுத்தமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே காஞ்சிருச்சு. இப்போ முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி வறுத்தாச்சு. அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த இப்போ அதே நெய்யில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவு அண்டு வந்து சங்குப்பூவோட தண்ணி ரெண்டே மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதில் கட்டியாக வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வரக்கூடாது. அதுக்காக தான் கிண்டணும். அல்வாவுக்கு வந்து முக்கியமே வந்து நல்லா கட்டிப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். கெட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நான் கைப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் நான் ஸ்டாப்பாக. அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வருது. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் அல்வா பதத்துக்கு வரவே இல்லை. வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அப்பப்போ லைட்டாக சேர்த்துக்கோ, கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா அல்வா பதத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. நெய் விடும்போது நல்லா சட்டிலையும் ஒட்டாது. பாருங்கள் எப்படி வந்து அது திருநெல்வேலி அல்வா மாதிரி சூப்பராக வந்துட்டு. இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா சுகரை வந்து ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் நெய் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்து வச்ச முந்திரி வச்சு சூப்பரான சங்குப்பூ அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷிங் தச்ச நெய். அல்வாவுக்கு வந்து நெய் தாங்க. எங்கள் அக்கா ஊற்ற விட மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சங்குப்பூ அல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் அத்தைக்கு பார்த்தீங்கன்னா அல்வானா ரொம்ப பிடிக்குங்க. அவங்க வில்லேஜில் இருக்காங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்புறோம். எங்கள் அத்தைக்கு போய் நாளைக்கு இந்த அல்வாவை வந்து கொடுத்துட்டு அவங்க எப்படி வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.